திருச்சிற்றம்பலம். ஹர பார்வதிபதே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒளியான திருமேனி உமிழ்தானோ மிகமேவும் கழியார வரும் யானை கடல் நாழும் மறவாமல் அழியாழும் மலர் தூவும் அடியார்கள் உளமாற வெளியாகும் வலிதாய வினை கூட நினையவே. திருச்சிற்றம்பலம். தில்லை குத்தபெருமான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர் பெருமக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய கந்தர் அலங்கார சிந்தனையிலே நமக்கு சென்ற வாரத்தில் மரண பிரமாதம் நமக்கு இல்லையாம் என்றும் வாய்த்த துணை கிரண கலாபியும் வேலும் உண்டே கிண்கிணி முகழ சரண பிரதாப சசி தேவி மங்கல்ய தந்து ரட்ச பிரண கிருபாகர ஞானாகர சுரபாஸ்கரனே என்பதாக அருமையாக அமைத்து கொடுத்தார். 22வது பாட்டில் மரணமாகிய தவறு என்பது அடியவர்களாகிய நமக்கு இல்லை அப்படின்னார். அதாவது எல்லா காலத்திலும் அப்படி ஒளி வீசக்கூடிய தோகையுடைய மயிலும் வேலாயுதமும் நமக்கு துணையாக இருப்பதால் மரண பிரமாதம் இல்லை அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்கிறார். ஞானத்தின் உறைவிடமாக தேவர்களுடைய அறியாமை என்ற இருளை நீக்கும் சூரியனாக சிவச்சூரியனாக இருக்கும் முருகப்பெருமானை அங்கே அருமையாக சொன்னார். அலங்கார பாட்டிலே அடுத்த அலங்காரமாக அவர் எடுப்பது 3 தமிழ், முத்தமிழ், அதோடு வள்ளி, இந்த 2 பேரையும் பற்றியதாக அருமையான ஒரு நயமான ஒரு பாடலாக, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான நயம், இந்த பாடல் ஒரு விதமான ஒரு நயமாக கொண்டு வருகிறார். அந்த பாடல் எப்படி சொல்றார் பாருங்க. மொய்த்தார் அணி குழல் வள்ளியை முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன் அப்படின்னு சொல்லிட்டு, வெய்ய வாரணம் போல் கைதான் 20 உடையான் தலைபத்தும் கத்தரிக்க எய்தான் மருகன் உமையாள் பயந்த இளஞ்சியமே என்பதாக முதல்ல அந்த வள்ளியம்பிராட்டியை பற்றி சொல்ல வர்றார் பாருங்க. முருகப்பெருமான் வள்ளியம்பிராட்டியை மனம் செய்து கொண்டார் அப்படின்னு சொல்லும்போது, அதை சொல்லும்போதே அருணகிரி பெருமானுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வள்ளி கல்யாணம் கேட்குறதுக்கே நிறையா பேருக்கு ரொம்ப பேருக்கு பிடிக்கும். வள்ளி கல்யாணம் கேட்டாலே ரொம்ப விசேஷம்பாங்க. வள்ளி கல்யாணம் கேட்குறதே ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியாக இருக்கும். இப்போ அருணகிரி பெருமானுக்கும் அந்த ஒரு இன்பம் வருதான். வள்ளியம்பிராட்டியுடைய திருமணத்தை இங்கே சொல்லும்போதே அங்கே அவர் அவ்வளோ ஒரு ஆனந்தம் அடைகிறாராம். அதனால் தமிழோடு சேர்த்து சொல்கிறார். இந்த வள்ளியம்பிராட்டியை சொல்லும்போது முத்தமிழையும் சேர்த்து சொல்கிறார். எப்படி சொல்கிறார் பாருங்க. இந்த தமிழ் பெண் வள்ளியம்பிராட்டி, இந்த தமிழ் பெண் வள்ளியம்பிராட்டியை இங்கே வேட்டவன் என்றால் திருமணம் செய்து கொண்டவன் அப்படின்னு ஒரு பொருள். அதாவது வேட்டவன் அப்படின்றது ஒன்று வீட்டையும் வேட்டகம் அப்படிம்பாங்க. அதாவது மனைவியோட வீட்டை வேட்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வேட்டல் அப்படின்றதுக்கு விரும்புதல்னு ஒரு பொருள். தமிழில் ஒரு சொல்லுக்கு நிறைய பொருள், அதில் வேட்டல் அப்படின்றது விரும்புதல் அப்படின்னு ஒரு பொருள். இன்னொன்று இந்த வேள்வி, வேட்டல் வேள்வின்றது திருமணத்துக்கு இங்கே பெயராக உள்ளது. ஏன்னா திருமணத்தை தானே செய்கிறாரு. அதான் வள்ளியை வேட்டவன் அப்படின்றத ஒரு வார்த்தையாக்கி, அழகான தமிழ் வார்த்தையாக்கி அங்கே சொல்கிறார். அதாவது திருமணம் அப்படின்னாலே நம்முடைய இலக்கியங்களில் இன்றைக்கு நடைமுறையிலையும் இருக்குது, இலக்கியங்களும் இருக்குது. தமிழர்கள் வாழ்வோடு இயைந்தது காதலும் மனமும், காதலும் கற்பும் என்று கூட சொல்வார்கள். காதல் மனம் ஒன்று, கற்பு மனம் ஒன்று. அதாவது திருமணத்திற்கு முன்பாக காதலித்து அதன் பின்பாக திருமணம் செய்து கொள்வது காதல் திருமணம். திருமணம் செய்து கொண்டு காதலித்தல் என்பது கற்பு மனம். இந்த 2 மனமுமே நம்முடைய இலக்கியங்களில் ரொம்ப அழகாக பேசப்படுகிறது. இலக்கியங்களில் மட்டுமல்ல,
நடைமுறையிலும் இங்கே சாத்தியமாக இருக்கு. முருகப்பெருமானை பற்றி சொல்லும் பொழுது இந்த முருகப்பெருமான் இங்கே தேவர்கள், அந்த தேவர்களுக்கு உதவி புரியும் வண்ணமாக அந்த சூரபத்மனை அழித்து தேவர்களை எல்லாம் விடுவித்து கொண்டு வந்ததால் தேவர்களெல்லாம் விரும்பி அந்த இந்திரனின் மகள், வளர்ப்பு மகளாகிய தேவசேனாபதி, அந்த தேவசேனையை விரும்பி திருமணம் செய்து கொடுத்தார். மகிழ்ச்சியோடு திருமணம் செய்து. ஆனால் இங்கே முருகப்பெருமான் வள்ளியம்பிராட்டியை தேடி போய் காதல் செய்து களவு மனம் செய்து கொண்டார். அப்போ 2 வகையான திருமணமும் அவருடைய வாழ்க்கையிலே இங்கே அமைந்துள்ளது. காதல் மனம் ஒன்று, கற்பு மனம் ஒன்றாக. இப்போ வள்ளியம்பிராட்டியில் இருப்பது இங்கே காதல் மனம். இந்த வள்ளியம்பிராட்டி காதல் மனம்ன்றது ரொம்ப விரும்பி இவர் போகிறார். அதுதான் இந்த இடத்துல வள்ளியை வேட்டவன்றதுக்கு விரும்புதல் என்று ஒரு பொருள். அப்போ விரும்பி சென்று திருமணம் செய்து கொள்ளுதல் அப்படின்றது தான் இங்கே இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஒரு கருத்தாக அங்கே அமைந்து உள்ளது. இப்போது வள்ளியை வேட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு முத்தமிழால் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொண்டு வர்றார். ஏன் முத்தமிழால் அப்படின்னு கொண்டு வர்றார் அப்படின்னா, வள்ளியம்பிராட்டி இங்கே காட்டில் வளர்ந்தா. அந்த காட்டிலே வளரும்போது இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டு பெண்ணாக காட்டிலே வளர்ந்தவள், தமிழ் பேசக்கூடியவள். இவளை தேடி வருகிறார் முருகப்பெருமான். வள்ளியம்பிராட்டியை தேடி வருகிறார். தேடி வந்தப்போ அது நிறையா அந்த கந்தபுராணத்தில் கதையெல்லாம் இருக்குது. வேடுவனாக வந்தார், வயதானவராக வந்தார், வேங்கை மரமான் என்றார், இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம். முதல்ல வேடுவ கோலத்தோடு வந்தார். வந்தப்போ இவர் யார் என்று வள்ளியம்பிராட்டிக்கு தெரியலை. வேடுவ கோலத்தில் வந்தப்போ ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட மாட்டாளா? முதல்ல காதலிக்கிறவங்க காதலியுடைய பேச்சை கேட்கறதுக்கு தவமாக கிடப்பாங்க பாருங்க. அதுபோல் இந்த காதலியிடமிருந்து, வள்ளியம்பிராட்டியிடமிருந்து ஏதேனும் வார்த்தைகள் வெளியே வந்துடாதா அப்படின்னு காத்து கிடந்தாராம் முருகப்பெருமான். காத்து கிடந்தாராம். சரி, முருகப்பெருமான் காத்து கிடந்தாரு. அவள் பேசவே இல்லையா, ரொம்ப நேரம் வாயே திறக்கலையா. திணைப்புணம் காக்க வந்திருக்கா, அங்கே இருந்தப்போ அவள் பேசலையா. இவள் பேச மாட்டாளான்னு நிறைய வம்புகளை எல்லாம் செஞ்சாராம் முருகப்பெருமான். அவளை கோபப்படுத்தும்படியாக, அவளை சீண்டி, அவளை கோபப்படுத்தி அதன் மூலம் பேச வைக்கணும்னு பேச வச்சாராம். அப்போ அவள் என்ன பேசுவா அப்படின்னா, அவள் வேடுவர் குலத்தில் வளர்றவ, அங்கே மலைவாழ் மகளாக, அந்த அரசனுக்கு மகளாக வளர்ந்தவ. அப்போ அவள் என்ன சொல்கிறா? ஏடா, வேடா, மூடா, போடா அப்படித்தான் பேசுகிறா, திட்டுறா. வசவு சொல். இந்த வசவு சொல்லே இவருக்கு மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம் வருதான். அவள் சொல்கிற இந்த சொல் வசவு சொல் தான். வைதல் அப்படின்றது அந்த வசவு சொல். தமிழால் வைகிறாள். அவள் இருக்கிறது எந்த இடம்? மலை. அந்த மலைவாழ் மக்களுக்குரிய அந்த, இன்னும் சொல்லப்போனால் கொச்சை தமிழ் சொல்லா. ஏடா மூடானா எப்படி இருக்கும்? கோபம் வரும்ல. இவருக்கு கோபமே வரல, அப்படி ஒரு சந்தோஷம் வருதான். ஏன்னா அவள் பேசிட்டா. அந்த பேச்சுக்காக இவர் தவம் கிடந்தார். அந்த பேச்சை கேட்டார். அந்த பேச்சு எப்படி இருந்ததாம்? முத்தமிழாக இருந்ததாம். முத்தமிழ் அப்படின்னா இசை, இயல், இசை, நாடகம். இயல் என்பது நம்ம சாதாரண சொன்னால் உரைநடை அப்படிம்போம். அப்போ இயல்பாக உரைநடையாக இருப்பது அது ஒரு வகையில் உள்ளது. அடுத்து இசை தமிழ் அப்படின்னா இயலும் இசையும், உரைநடையும் இசையுமாக ரெண்டு சேர்ந்தது தான் இசைத்தமிழ். இன்னும் கொஞ்சம் சுவை கூட இருக்கும் இசைக்கு. ஏன்னா இயலும் இருக்கும், இசையும் சேர்ந்துருக்கும், வார்த்தைகளும் இருக்கும், அது இசையாகவும் வரும். அப்போ இன்னும் கொஞ்சம் சுவையாக இருக்கும். அடுத்து மூணாவதாக ஒன்று இருக்குது பாருங்கள், நாடகத்தமிழ். இயல், இசை, நாடகம் மூன்றுமே இதில் சேர்ந்துருக்கும். அப்போ மூன்று சேர்ந்ததுனால இன்றைக்கி நாடகம் அப்படின்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும். சின்ன திரையில் நாடகம் பார்க்குறதுல அந்த காலத்துலதே நாடகம் பார்க்குறவங்க உண்டு. நாடகம் தானே முதல்ல நமக்கு ஆரம்பித்தது. அப்போ அதை விரும்பி பார்த்தார்கள். அந்த நாடகத்தில் அந்த காலத்தில் முதல்ல உள்ள காலத்துலலாம் வெறும் பாட்டு தான் பாடுவாங்க.
பாட்டு பாடி 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 இன்றைக்கி நம்ம கேட்டோம்னா அவ்வளோதான், ஒரு செகண்ட் கூட நிற்க மாட்டோம், ஓடி போயிடுவோம். அவள் ஆரம்பிச்சிலேருந்து ஒரு பாட்டு அப்படி வாயிலேருந்து வர ஆரம்பிச்சேன்னா அப்போ போதுண்டா சாமின்னு எந்திரிச்சு ஓடிடுவோம். ஆனால் இயலும் இசையும் நாடகமுமாக முத்தமிழாக இன்ற தமிழ் மீது கொண்ட பெரும் காதல் யாருக்கு? முருகப்பெருமானுக்கு. அந்த முத்தமிழால் வைதாரையும், முதல்ல யார் சொல்கிறாரு? வள்ளியம்பிராட்டி. அவள் வையதான் செய்கிறாள், தமிழால் வைகிறாள். ஆனாலும் அவள் மீது கொண்ட காதல், அதனால் அங்கே அவளை திருமணம் புரிந்து கொள்கிறார். இங்கே அங்கு வாழ வைப்போன் ஒரு வார்த்தை இருக்கு. அங்கு வாழ வைப்போன் அப்படின்னா முத்தமிழால் வைதாரையும் விகுதி ஒன்று இருக்கு. இங்கே வள்ளியம்பிராட்டியை சொல்றார். ஏன்னா முதல்ல வள்ளியம்பிராட்டிக்கு மொய்த்தார் அணிக்குழல் வள்ளியை வேட்டவன் முதல் வார்த்தையை சொல்லிட்டார். நல்ல அழகான வண்டுகள் மொய்க்கக்கூடிய மனம் மிகுந்த மலர்களை அணிந்த வள்ளியம்பிராட்டி. வள்ளியம்பிராட்டி வர்றானா மனம் மிகும். என்ன மனம்? அந்த மலர்கள், அங்கே காட்டில் மலர்களுக்கா பஞ்சம் ஏராளமாக இருக்குது, அத்தனை எடுத்து எடுத்து தலையில் சொருகி வச்சுக்கிறாள். அதனால் அவள் வரும்போதே அவ்வளோ ஒரு மனம் வருது. அந்த மனம் மட்டுமா, இந்த முத்தமிழ் வாசனையும் வருகிறது, தமிழ் மனமும் சேர்ந்து வருகிறது. அது ரெண்டையுமே இந்த முருகப்பெருமான் விரும்பினார். ஏனென்றால் இந்த வள்ளியம்பிராட்டியை விரும்பினார், அதனால் இந்த ரெண்டையும் விரும்பினார் அப்படின்னு அருணகிரி பெருமான் ரொம்ப அழகாக சொல்கிறார். ஏன்னா நிறைய இடங்களில் வள்ளியம்பிராட்டியை விரும்புதல் அப்படின்றத இந்த திருப்புகள்லையும் நிறைய இடங்களை சொல்லுவார். பாதிமதி நதி அந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா பாதம் வருடிய, அது எப்படிப்பட்ட பாகு கனி மொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவாழ அப்படிம்ப. அப்போ எவ்வளவு அன்பு இருந்தால் இப்படி செய்வார் அப்படின்றது தான் இங்கேயும் இந்த இடத்துலையும் ரொம்ப அழகாக அந்த முதல் வரியில் சொல்கிறார். அப்புறம் முருகப்பெருமான் முத்தமிழுக்கு ஆட்பட்டவன். அந்த முத்தமிழ் யாரெல்லாம் தமிழால் நீ பாடக்கூட வேண்டாம், 2 திட்டு திட்டுனா கூட அந்த இடத்துலையே நம்மளை வாழ வச்சுட்டு போவான் அப்படின்றதையும் இந்த இடத்துல நமக்கு எடுத்து சொல்கிறார். வள்ளியம்பிராட்டியை தான் வேட்டவன். அந்த வள்ளியம்பிராட்டி திட்டின திட்டே இவருக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்தது என்பதை இந்த வரிகள் மூலமாக நமக்கு இங்கே புலப்படுத்துகிறார் அருணகிரி பெருமான். தமிழின் பெருமையையும் புலப்படுத்துகிறார். தமிழ் எப்படிப்பட்ட மொழி என்பதையும் இங்கே கூறுகிறார். அது முத்தமிழ் என்பதையும் சேர்த்து சொல்கிறார். சாதாரணமாக சொல்லுவாங்க, இப்போ வடக்கு போனவங்களுக்குலாம் நல்லாவே தெரியும். இப்போ கூட ஓரளவுக்கு நிறைய தமிழர்கள் அங்கே போகிறாங்க. ஒரு காலத்தில் நாங்கள் முதல்ல போனப்பெல்லாம் தமிழ் பேச்சையே கேட்க முடியாது. இப்போ நாங்கள் தமிழர்கள் போயிட்டோம் அப்படின்னா அங்கே உள்ளவங்களுக்கு, அதாவது இங்கேருந்து பெயர்ந்து அங்கே போயிருக்காங்க பாருங்க, அவங்க ரொம்ப குறைவானவங்க. அப்படி இருக்கும்போது தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு குடும்பம் அங்கே சமையல் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் தமிழில் பேசுகிறது, நாங்கள் வந்ததை பார்த்து அவங்களுக்கு இன்னும் சந்தோஷம். தமிழ்நாட்டுக்காரங்களான்னு தமிழில் அப்படி. ஏன்னா அங்கே இருக்கவங்ககிட்ட யார்ட்டையும் தமிழ் பேச முடியாது, அவங்க அந்த ஹிந்தி தான் பேசணும். தமிழ் பேசுகிறவங்க யாராவது வரமாட்டாங்களா, நாங்கள் காத்து கிடந்தோம் அப்படிம்பாங்க. இப்போ தான் நிறைய பேர் போகிறாங்க வர்றாங்க. காசிக்கெல்லாம் நிறைய வடக்க முழுக்கவே நம்ம தமிழ் மக்கள் நிறைய இருக்காங்கன்னு வைங்களேன். அப்போல்லாம் ரொம்ப ரொம்ப, ஏன்னா வசதிகள் குறைவு, வசதி வாய்ப்புகள் குறைவு. சாப்பாடு முதல்ல அந்த ஊர் சாப்பாடு நம்ம சாப்பிட இப்போ இல்லை, அப்போது சாப்பிடவே முடியாது. சாப்பிட்டாலும் முழுசாக வருவோமான்னு எனக்கு தெரியாது. அந்த அளவில் நாங்களாம் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். அப்போ அந்த தமிழை கேட்பதற்கு எவ்வளவு ஆர்வமாக இருப்பார்கள். இன்னும் ஒரு சுவையான நிகழ்ச்சி கூட இதை சொல்லுவாங்க. வடக்க உள்ள அந்த இடத்துல, அதாவது சுதந்திர தினம், இப்படி குடியரசு தினம், இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா அணிவகுப்பு நடக்கும். அப்படி அணிவகுப்பு நடந்து கொண்டு இருக்கும்போது இங்கே உள்ள மக்கள் நிறைய பேர் அங்கே போய் பார்க்குறதுக்காக முண்டி அடிச்சு கூட்டம் நிறைய இருக்கும். நாங்களும் போயிருக்கோம். அப்படி இருக்கும்போது அங்கே உள்ள சோல்ஜர்ஸ் அவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டு சோல்ஜர்ஸும் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம ஆளுங்க எத்தனை பேர் வர்றாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. யாராவது தமிழ் பேச மாட்டாங்களே.
அப்படி வர்ற ஒரு சோல்ஜர் இங்கே உள்ள இந்த தமிழ் பையன் காலில் வேகமாக ஓடி வரும்போது இந்த பையன் காலை மிதிச்சாச்சு. உடனே இந்த காலில் பூட்ஸ் காலை வச்சு மிதிச்சோன்னு எவ்வளோ வலி வலிக்கும். அப்போ இந்த பையன் முதல்ல என்ன செய்வான்? திட்டுவான். அட முட்டா பேலே அப்படின்னு திட்டான். எப்படி? தமிழில் தான் திட்டுவான். ஏன்னா இவனுக்கு தமிழ் தெரியும், தமிழில் திட்டான். உடனே போலீஸ்கார் திரும்பி பார்த்து அடிக்கணும்ல, ஏ தம்பி நீ தமிழாயா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அப்படி திரும்பி பார்க்குறாரு. வருடுறாரு. திட்டுனது தமிழில், ஆனால் திட்டுனது தான் தமிழ். அவனுக்கு தெரியாதுன்னு சொல்லி இவன் திட்டிருப்பான், அவ்வளோதான். இதை போல முருகப்பெருமான் காத்து கிடக்கான முத்தமிழால் நீ பாடலாம் வேண்டாம், பஞ்சா கூட பரவாயில்ல, அங்கேயே வாழ வைப்பான். முத்தமிழால் வைதாரையும் பூம்பகுதி வைதாரையும் அங்கு வாழ வைப்பான் அப்படின்றது. இன்னொன்று காரணம், நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் உண்டு. என்ன அப்படின்னா, இந்த நிந்தாஸ்துதின்னு ஒரு ஒரு இது. அதாவது நிந்தாஸ்துதினா என்ன அப்படின்னா, இப்போ நிந்திக்கிற மாதிரி, அதாவது வசவு வைகிற மாதிரி இருக்கும், ஆனால் உண்மையிலேயே அது வசவு இல்லை, அது துதி பாடுதல். அது நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார்லாம் நிறையவே பாடுவார். இவர் அல்லாது பிரான் இல்லையோ அப்படிம்பார். வாழ்ந்து போதீரே அப்படிம்பார். பாச்சிலாச்சரத்தில் இவர் இல்லைன்னா ஆளே இல்லையா எனக்கு அப்படிம்பார். அது இவர் இல்லை என்றால் ஆள் இல்லை என்று தான் பொருள். இதெல்லாம் நிந்தாஸ்துதி அப்படிம்பாங்க. அதே போல் நம்ம காளமேக புலவர்னு ஒரு புலவர், அவர் இந்த நிந்தாஸ்துதி பாடுறதுல ரொம்ப கட்டிக்கார். ஒரு தடவை வெளியூர் பயணமாக போய்கிட்டு இருக்கார். இவங்கெல்லாம் அந்த காலத்தில் ஒரு சின்ன முடிச்சு வச்சுருப்பாங்க, வேறு என்ன, ஒரு நாள் போடுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு செட்டு ட்ரெஸ் வச்சுருப்பாங்க, ஏதோ சாப்பிட்றதுக்கு கொஞ்சோண்டு வச்சுருப்பாங்க, வேறு பணம்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சின்ன ஒரு முடிச்சு கையில் வச்சுருக்காரு, ஒரு சின்ன முட்டையை வச்சுட்டு போய்கிட்டே இருக்கிறாரு. வழியில் ஒரு எங்கே இடம் கிடைக்கும் அங்கே படுத்துக்கிடுவாங்க. அங்கே ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது. அந்த ஒரு பகுதியில் அந்த வழி பயணத்தில் ஒரு இடத்துல ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது. அந்த பிள்ளையார் கோவிலில் படுத்திருக்கிறார், உறங்கிட்டார். காலையில் எந்திரிச்சு பார்க்குறாரு, முடிச்ச காணும். அந்த முடிச்சு ஒரே ஒரு சின்ன இது தான், அதை காணும். உடனே இவருக்கு கோபம் வருது. யார் மேலே? அங்கே உட்காந்துருக்காரே பிள்ளையார், அவர் மேலே தான் கோபம் வருது. அவர்கிட்ட தானே பக்கத்தில் படுத்திருக்காரு. ஏய்யா, ஒன்றை நம்பி தானே இதில் பக்கத்தில் படுத்திருந்தேன், இப்படி அநியாயமாக திருடலாமா நீ? பிள்ளையார்கிட்ட கேட்குறாரு, ஒன்றை தவிர இங்கே யார் வந்தா திருடுறதுக்கு? இந்த முடிச்ச திருடுறதுக்கு ஒன்றை தவிர இங்கே யார் வந்தா? உன்னை பற்றி எனக்கு தெரியாது நினச்சியா அப்படின்னு கேட்குறா. உன் தம்பி யார் தெரியுமா? அங்கே போய் மலையில் போய் வள்ளிய களவு மனம் பண்ணவன் தானே, திருடிட்டு வந்தவன் தானே உன் தம்பி. அடுத்து உங்கள் அம்மாவோட பிறந்தாரே ஒருத்தர் மாமன், அது பொல்லாத வம்பை, நெய்யை திருடுவார் அடுத்த வீட்டில் போய். அப்படி நெய்யை திருடுறவர், உன்னுடைய வம்சமே எனக்கு தெரியுமே, அந்த குணம் ஒன்றை விட்டும் போகலை போல், உன்னுடைய கோத்திரத்தில் உள்ள குணம் ஒன்றை விட்டு போகலை போல். இப்போ அநியாயமாக இங்கே முடிச்ச திருடிட்டியே. இது நிந்தாஸ்துதியாக. தம்பியோ பெண் திருடி, தாயாருடன் பிறந்த வம்பனோ நெய்த்திருடி, மாமாயன் அம்புவியில் மூத்த பிள்ளையாரே முடிச்சு அவிழ்த்தீர், போமோ கோத்திரத்திற்கு உள்ள குணம், போமோ கோத்திரத்துக்கு உள்ள குணம். ரொம்ப அருமையான ஒரு ஏசுவது போல அந்த பாட்டு. ஆனால் உண்மையிலே அது வசவு இல்லை, துதி பாடுதல், நிந்தாஸ்துதியாக இது பாடுதல். இதைத்தான் இதை வச்சிருக்கிறாரு. முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போம். ஏன் தமிழ் என்றார்? தமிழ் கடவுள் முருகப்பெருமான் என்பது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா வடக்க போனீங்கன்னா நீங்கள் தமிழுக்கு இந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு நிறைய கிடையாது, 1-2 இடங்கள்ல இருக்குது. காசியிலே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார் அவங்களுடைய இதில் சத்திரத்தில் ஒரு முருக கடவுள் வச்சுருக்கிறாங்க. அப்புறம் வெளியே அங்கங்கே சில இடங்களில் ரொம்ப தேடினா கிடைக்கும். பிள்ளையார் இருக்கிறார். பிள்ளையாருக்கு மனைவியோடு கூடியதாக இருக்கும். பிள்ளையார் கல்யாணம் பண்ணவராக இருப்பார். முருகர் திருமணமாகாத பிரம்மச்சாரியாக இருப்பார்.
அவருக்கு பேர் கார்த்திகேயன் சொல்லுவாங்க, வடக்க உள்ளவங்க கார்த்திகேயன் சொல்லுவாங்க. பிரம்மச்சாரியாக இருப்பார். டோட்டலாக நம்மளை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு கதையும் சொல்லுவார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதையே சொல்லுவார். ஏன் இவர் கல்யாணம் பண்ணலை, பிரம்மச்சாரியாக இருக்கிறாரு அப்படின்றதுக்கு ஒரு கதையும் சொல்லுவார். அதாவது ஒரு நாள் விளையாண்டுக்கிட்டு இருந்தாராம், சின்ன பிள்ளையாக இருக்கும்போது விளையாண்டுக்கிட்டு இருந்தாராம். விளையாடும்போது அங்கனுக்குள்ள ஒரு பூனை குறுக்க அங்கேயுமே ஓடி வந்துச்சான். அந்த பூனை மேலே இவருடைய நகம் பட்டு கீறல் விழுந்துட்டான். பூனை மேலே இவருடைய நகம் பட்டு கீறல் விழுந்துட்டான். அப்புறம் போயிட்டார், விளையாண்டுட்டு போயிட்டார். போய் அம்மா கூப்பிடுறாங்க. அம்மா வந்து மகனேன்னு 2 கையும் கூப்பிட்டு அப்படி அணைச்சிக்கிறாங்க. இப்போ இவர் பார்க்குறாரு, அம்மாவுடைய உடம்புல ஒரு நகைக்கீரல் இருக்குது. என்னம்மா நகைக்கீரல் இருக்குது, என்னப்பட்டது? நீ தானப்பா பூனை மேலே ஒரு கையை வச்சு கீறிட்ட, உலகத்து எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் நான் இருக்கேன் இல்லையா, அந்த கீரல் என் மேலே பட்டுச்சுன்னாங்களாம். இதை பார்த்த முருகப்பெருமான் எல்லா பெண்களும் அம்மாவே அப்படின்ட்டு எந்த பெண்ணையும் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு பிரம்மச்சாரியாக இருக்கிறார்னு இது ராமகிருஷ்ண பரமஹம்சன் சொல்லக்கூடிய அந்த ஒரு கதையாக உள்ளது. இன்றைக்கி வடநாட்டில் அவர் பிரம்மச்சாரியாக இருக்கார். சரி, இருக்கட்டும். நம்ம நாட்டில் அதனால் இப்போ தமிழ்நாட்டு கடவுள் அப்படின்னா முதல்ல முருகப்பெருமானை தான் சொல்லுவோம். குறிஞ்சி நில கடவுளாக, முழு முதற் கடவுளாக, முதல் கடவுளாக. அது நக்கீர பெருமான் கிழவோனேம்பர், அதான் பழமை அப்படின்றதுக்கு அதுக்கு பொருள். அப்படிப்பட்ட அந்த கடவுளைத்தான் முன்பாக இங்கே நிறுத்துகிறார். அது எப்படிப்பட்டது? வள்ளியை. அந்த வள்ளி எப்படிப்பட்டால் மனமிகுந்த மலர்களை கூந்தலிலே சூடிக்கொள்பவள், மொய்தார் அணி குழல் வள்ளியை வெட்டவன், வள்ளியை விரும்பி திருமணம் செய்து கொண்டவன். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை முத்தமிழால் வைத்தாரையும். ஏன்னா வள்ளி முதல்ல வள்ளியோட பேச்சை கேட்குறதுக்காக போனப்ப அவள் ஏடா போடா மூடான்னு பேசுகிறா இல்லையா, அது இவருடைய மனதில் அப்படியே ஆழமாக பதிந்ததான். எப்போவுமே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன்பாங்க. முதல்ல சொன்னது ரொம்ப பெஸ்ட்டு அப்படிம்பாங்க. அவள் முதல்ல திட்டுனா, தமிழில் திட்டுனா, அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்தார். அதனால் நாம் போய் இந்த பெருமானை முத்தமிழால் வைத்தால் நம்மையும் வாழ வைப்பான் அப்படின்ற மாதிரி அருணகிரி பெருமான் ரொம்ப அழகாக அதை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்கிறாரு. இவரை பற்றி சொல்கிறதுக்காக மாமாவை பற்றி சொல்லணும். அந்த மாமாவுடைய பெருமையை சொல்லி அப்பேற்பட்ட மாமனுக்கு மருகான் ஏற்கனவே 2-3 இடத்துல சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல எப்படி சொல்கிறார் பாருங்க. வெய்ய வாரணம் போல் கைதான் 20 உடையான். வெய்ய வாரணம், வாரணம்னா யானை, வெய்ய வாரணம்னா மதம் கொண்ட யானை. இந்த மதம் எப்போ வரும் அப்படின்னா 3 வகையாக வருன்றாங்க. அதில் மோசமான மதம் எது அப்படின்னா இந்த யானைக்கு காமம். அது எப்போமாவது தான் காமம் உண்டாகுமா, எப்பவும் கிடையாது, ரொம்ப ரேராக. அந்த காமம் உண்டாகி விட்டது என்றால் அப்போது அதிலிருந்து அந்த பின்புறத்திலிருந்து அதில் நீர் வடிய ஆரம்பிச்சிருமா. அதை கரட மதம் அம்மாங்க. அந்த மதம் பிடிச்சிட்டு அப்படின்னா அது பெண் யானையோட சேரணும். சேரலைன்னா பயங்கரமான உணர்வுகள், அந்த காட்டையே அழிச்சிடும். காட்டையே அழிக்கக்கூடிய வலிமை அப்போ அந்த யானைக்கு. அது வரைக்கும் தன்னுடைய பலம் அதுக்கு தெரியாதான். இந்த மதம் கொண்ட நேரத்தில் தான் அது பயங்கரமான தன்னுடைய வலிமையின் மூலமாக அழித்தல் வேலையை செய்யும். இப்போ ஒரு யானையோடைய ஒரு கைனா அதுக்கு யானையோடைய கையே தும்பிக்கை தான், அதுக்குடைய பலமே தும்பிக்கை தான். அதை வச்சு தான் அவ்வளோத்தையும் அழிக்கும். ஒரு கை உடைய யானை, மதம் கொண்ட யானை, அதுடைய கோபத்தினால் அத்தனையும் ஒரு காட்டையே அழிக்கிறது பாருங்க. அது போல இங்கே வெய்ய வாரணம் போல மதம் கொண்ட யானையை போல இங்கே ஒரு கை அந்த யானைக்கு, இவனுக்கோ 20 கைதான் 20, தலை 10. அப்போ இவன் எப்படிப்பட்டவன்னா அதை காட்டிலும் மேலான கோப உணர்வு. எதனால்? காமத்தினால். இவனுக்கு வந்தது காமம் தானே. அந்த காமத்தினால் எப்பேற்பட்ட கோபம் கொண்டவனாக, அப்படிப்பட்ட வலிமை கொண்ட இவனை
தலை 10 கத்தரிக்க எய்தான். அப்போ அவனுடைய வலிமையை, ராவணனுடைய வலிமையை சொல்ல வர்றவர் இதை சொல்றார். வெய்ய வாரணம் போல ஒரு காமம் கொண்ட மத யானை, இங்கே காமத்தினால் அழிந்த ராவணன். அந்த யானை ஒரு கைதான் இருக்கு, இவனுக்கோ 20 கை உடையவன் அப்படின்னு சொல்லி அவனுடைய தலை 10 கத்தரிக்க எய்த அந்த மாமனுடைய மருமகன். அம்மா கூட பிறந்த உறவு தாய் மாமன் அப்படின்றது. அப்போ இந்த அம்மாவையும் அடுத்தாப்புல சொல்லணும் அப்படின்றதுனால அம்மா கூட பிறந்த உறவாகிய மருமகன் அந்த மாமன், அந்த மாமனுக்கு மருமகன் இவன். அப்போ அவன் அவ்வளவு ராமபிரான் அவ்வளவு வலிமை உடையவர். அந்த ராமபிரானுடைய மருமகனாக வரக்கூடிய இந்த முருகப்பெருமான். அப்போ இவருடைய வலிமை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அம்மையை சொல்லக்கூடியது. வள்ளியை சொல்லி மாமாவை சொல்லி மூன்றாவதாக அம்மை உமை அம்மை. அந்த உமையாள் பயந்த உமை அன்னையின் மகனாக வந்த இளஞ்சியமே. அருமையான ஒரு வார்த்தை, தமிழ் வார்த்தை இளஞ்சியம். இன்றைக்கும் இந்த கடலூர் பக்கத்துலலாம் குழந்தைகளையே இளஞ்சியம் என்று கூப்பிடுவார்களாம். அருமையான ஒரு தமிழ் சொல்லாக பாராட்டி மகிழும் போது அந்த குழந்தையை இளஞ்சியமே என்று கூப்பிடுவார்கள். அதைத்தான் இந்த வார்த்தையை இங்கே கொண்டு வந்து வைக்கிறார். ஏன்னா அம்மை கருணையே வடிவானவள். ஏன் முதல்ல என்ன சொன்னார்? கோபம் கொண்ட அந்த யானை, மதம் கொண்ட யானை. அந்த மதம் கொண்ட கோபத்தில் கூடினவராக இருப்பாரோ, எல்லாத்தையும் அழிப்பாரோலாம் இல்லை. அவர் யார் என்றால் உமையாள் பயந்த இளஞ்சியம், கருணையின் வடிவான அம்மை. அம்மை என்றாலே கருணை தான், அருள் அது சக்தியாகும், அரண் தனக்கு. அப்போ அருளே வடிவமான அம்மை உமை அம்மை, அவள் பயந்த இளஞ்சி. அப்போ கருணையின் வடிவான இந்த முருகப்பெருமான். எவ்வளோ அருமையான 3 வகையாக இந்த பாடலில், அலங்கார பாடலில் 3 வகையாக சொல்லி, இந்த 3 வகையிலே முதலில் வள்ளியை, அந்த வள்ளியையும் முத்தமிழோடு சேர்த்து, அப்போ தமிழுக்கு அடிமைப்பட்ட முருகப்பெருமான் வள்ளியம்பிராட்டியின் மீது அளவு கடந்த காதல் கொண்டவன். வள்ளியம்பிராட்டி என்பது ஆன்மாக்களின் வடிவமாக வந்தவள், இந்த பூ உலகத்திற்கு இறங்கி வந்தவள். அப்ப நம் மீது மிகுந்த அன்பு கொண்டவன். பேசிராதா, தமிழ்ல பேசிராதா, தமிழ்ல திட்டிராதா அப்படின்னு காத்து கிடக்கும் முருகப்பெருமான். எவ்வளோ ஒரு அருமை பாருங்களேன். அதை தமிழோடு கூடி முதல்ல வார்த்தையில் சொன்னார் முதலாவதாக. அடுத்து ஆனால் இப்படி காதல் மனம் கொண்டு அப்படி இழகி போய் இருக்கிறானே, இவன் சாமானியப்பட்டவனா, எப்பேற்பட்ட மாமனின் மருமகன் என்பதாக அவருடைய பெருமைகள் அங்கே, பலம் வலிமை அங்கே காட்டப்பட்டது. இப்படிப்பட்ட வலிமை கொண்டவனா, ஆகா இதை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குமே அப்படின்னு வேண்டாம், கருணையே வடிவான். 3 வகையாக அலங்காரம் செய்கிறார் அருணகிரி பெருமான். இந்த பாட்டில் அருமையான ஒரு பாடலாக இங்கே அமைந்து உள்ளது. மொய்த்தார் அணிகுழல் வள்ளியை வெட்டவன் முத்தமிழால் வைதாரையும் விகுதி அங்கு வாழ வைப்போன், அந்த இடத்திலேயே வாழ வைப்போன். வெய்ய வாரணம் போல் கைதான் 20 உடையான், தலை 10 கத்தரிக்க எய்தான் மருமகன், உமையாள் பயந்த இளஞ்சியமே. இந்த பாடல்ல இன்னும் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு ஒன்று இருக்கு. அவர் அலங்காரம் பண்ணுவதற்காக 3 வகையாக சொல்லிட்டார். இந்த 3ஐயும் சேர்த்து நீங்க கொஞ்சம் நுணுகி ஆராய்ந்தால் இதில் ஒரு நுட்பம் நமக்கு தென்படும். என்ன நுட்பம் அப்படின்னா, முதல்ல வள்ளியை சொன்னார். வள்ளி என்பது ஆன்மாவின் பிரதிநிதி அப்படின்னு பார்த்தோம். ஆன்மாவுடைய பிரதிநிதி அப்படின்னு பார்த்தோம். ஆன்மாக்களாகி நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா, ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள், அப்புறம் ஆன்ம தத்துவங்கள், இவைகளோடு கூடியவர்களாக
மீண்டும் 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 துன்பத்தில், அதாவது பிறவியாகிய துன்பத்தில் இங்கே உழலக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த 2வது வரியை எடுத்தீங்கன்னா, வெய்ய வாரணம் போல் கைதான் இருப்பது. அப்போ வெய்ய வாரணம் என்ற மாத்திரத்தில் மதம் கொண்ட யானை, இந்த யானையுடைய பலம் எங்கே இருக்கிறது? துதிக்கையில். இங்கே 20 கை 10 தலை. அப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஆன்மாக்களாகிய நாம் மீண்டும் 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 எங்கே வர்றோம்? இந்த பிறவி சூழலுக்குள்ளே வர்றோம். இதன் மூலமாக இங்கே பிறவி சூழலுக்குள் வரக்கூடியவர்களாக இருக்கிறோம். அங்கே அந்த இலங்கை வேந்தனை வென்ற மாமனின் மருமகன். அப்ப இந்த மருமகனாகிய முருகப்பெருமான் நாம் இந்த பிறவி சூழலுக்குள் இந்திரியங்கள் மூலமாக, தத்துவங்கள் மூலமாக, மாயா காரியங்கள் மூலமாக, கண்மத்தின் மூலமாக இப்படி வந்து உள்ள மாற்றம் பாருங்க. இதிலிருந்து நம்மை மீட்டு எடுக்க வலிமை உடையவன் அப்படின்றத 2வது வரியில சொல்லி, 3வதாக கருணையின் வடிவமாகிய அம்மை, அம்மை பயந்த இளஞ்சியம் இவன். அப்போ கருணையே வடிவானவன். எத்தனை எத்தனை தவறுகள் செய்த போதும் மீண்டும் மீண்டும் நம்மை காத்து கொள்ளும் முருகப்பெருமான் என்பதை அப்படியே உள்ளீடாக வைத்து இதையும் சொல்லி நமக்கு புரிய வைக்கிறார். அலங்காரமும் செய்கிறார். சொல் அலங்காரமாக அமைத்து கொடுத்திருக்கிறார் அருணகிரி பெருமான் என்றால் அருமையான ஒரு பாடலாக இங்கே அமைந்தது அப்படின்றது. வண்டுகள் மொய்க்கக்கூடிய மலர் மாலையை அணிந்த கூந்தலை உடைய வள்ளி நாயகியை விரும்பி மணந்து கொண்ட முருகப்பெருமான், முத்தமிழால் வைத்தவர்களையும் அப்போதே வாழ வைக்கக்கூடியவர்மான், மதங்கொண்ட யானையை போன்ற கைகள் 20 உடைய ராவணனுடைய தலைகள் 10ஐயும் இற்று விழும்படி செய்த அந்த ராமபிரானுடைய மருமகன், கருணையை வடிவான உமாதேவியின் அருமை புதல்வன் என்று அழகாக அமைத்து கொடுத்திருக்கிறார். இந்த பாடலை 23வது பாடலாக அப்படியே படித்து 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 மனசுக்குள்ளே இருத்தி 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 முருகப்பெருமானை நினைந்து அவருடைய கருணையை நினைந்து வியந்து போற்ற வேண்டும். இன்றைக்கு ஒரு நல்ல நாளாக நமக்கு அமைந்தது முருகப்பெருமானை பற்றி சிந்திப்பதற்கு. இதனையே மனதிற்குள் மீண்டும் 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 சிந்தித்தால் முருகப்பெருமானுடைய கருணைக்கு நாமும் ஆளாவோம் என்று சொல்லிக்கொண்டு அருள் புரிந்த குருவர்களுக்கும் திருவருளுக்கும் கேட்டு மகிழ்ந்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிற. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஹர ஹர பார்வதீபதே, ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.